தங்கள் பொற்பதை போன்ற செந்தாமர கமலங்களுக்கு தம்பியாக விளங்கும் அர்ஜுனன் அநேக பொடி வாழ்க வாழ்க பீமசேனா அன்னார் அழைத்தார் என்று சொல்லக்கூடாது. ஓடி வந்து என் மாதத்தை பணிந்த காரணத்தினால் என்றும் இந்த கணக்கு கூர்ந்த உலகத்தில் முகமாக வாழ்க வாழ்க என்று உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆகட்டும் அண்ணா. அண்ணா அப்படி இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கலாமா? அண்ணா முகவாட்டம் வந்தால் என்னமோ முகவாட்டம் வந்தால் என்னமோ முகமாகப்பட்டது தாமரை மலர் எப்படி கலகலவென்று மலர்ந்து கொண்டிருந்ததோ அதே போல் இருந்தது. அந்த மலரை சூரிய வெப்பத்துக்கு புடுங்கி போட்டால் வாடி வதங்கி இருக்கின்றது. அதே போல் வதங்கி இருக்கின்றது உன்னுடைய முகமாகப்பட்டது. என்ன காரணம்? அப்பேற்பட்ட கஷ்டம் என்னன்னா அந்த வார்த்தையை சொல்லலாம் என்று நினைக்கிற போது என் அங்கமாகப்பட்டது பதறுகிறது கண்ணு. நான் என்ன என்று சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன்? சொல்லமானா வல்ல என்று
தாயே, உண்மைதான். அது அப்பேறப்பட்ட கஷ்டம் என்ன? இல்ல அண்ணா ஏதாவது சொன்னாரா? இல்ல நான் ஏதாவது சொன்னானா? இல்ல தம்பிமார்கள் ஏதாவது சொன்னாரா? இல்ல தேவி பாஞ்சாலி ஏதாவது சொன்னாரா? சொல்லுங்க அண்ணா, என்ன? தம்பிமார்களே, நமது தந்தையாகிய பாண்டு மகாராஜனுக்கு நம்ம 5 பிள்ளைகளாக பிறந்து நம்ம என்ன புண்ணியத்தை செய்தோம்? என்ன காரணம்? தந்தையாரே பாண்டிராஜே நம்ம இந்திர பிரசத்தை நோக்கி யார் வந்தது? நமது தந்தையாகிய பாண்டு மகாராஜன் சொர்க்கம் சேரவில்லை. அப்படி அரண்மனையிலே உறங்கிக் கொண்டிருக்கிற போது திரி என்று சொல்லும்படியான இந்த 3 உலகத்தை ஒரே நொடியில் சுற்றி வரக்கூடிய திரிலோக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் என்னை தேடி வந்தார். நாரத மகாமுனிவர் தேடி வந்தாரா? ஆமா. அப்படி தேடி வந்தவுடனே அவர் வந்தவருக்கு வந்தன வழிபாடுகளை செய்து வாருங்கள் சாமி என்று வந்தன வழிபாடுகள் செய்தேன். அப்படி செய்த உடனே ஆனால் இந்த இந்திரபிரசத்தை தேடி வந்திருக்கிறாயே சாமி, என்ன காரணம் அப்படி என்று கேட்கிற போது அவர் சொல்கிறார், நாரத மகாமுனிவர், ஆனால் தர்மா, நேற்று தினத்திலே நான் சமணாபுரி வழியாக வந்தேன். அந்த வழியாக வருகிற போது உங்கள் தந்தையாகிய பாண்டு மகாராஜனை பார்த்தார் என்று சொன்னார். ஆமா, அப்படி பார்த்தேன் என்று சொன்ன உடனே எனக்கு தந்தை மீதிலே அன்பு பாசத்தை வைத்து, ஆனால் ஐயா நாரத மகாமுனிவரே, எங்கள் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் எங்கள் இளமை வயதில் இருக்கிற போது இறந்து விட்டார். அவர் நன்றாக இருக்கிறாரா அப்படி என்று கேட்டேன். அப்படி கேட்கிற போது நாரத மகாமுனிவர் சொல்கிறார், உங்கள் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் சொர்க்கம் சேர கிடையாது, நரகத்திலே இருக்கிறார். பப்பால் பச்சை போல் தொங்கிக் கொண்டிருக்கிறார். வாயிலே புசித்து வாயிலே கக்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே எனக்கு மிகுந்த வேதனை ஆகிவிட்டது. ஆனால் ஐயா, எங்கள் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் சொர்க்கம் சேர வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்கிற போது நமது தந்தையார் ஆகிய பாண்டு மகாராஜன் நாரத மகாமுனிவரிடத்திலே சொன்னாராம், என்னவென்று, என்னுடைய பிள்ளைகள் ஐவராஜாக்கள் இந்திரபிரசத்திலே அரசராக இருக்கிறார்கள். ஒரு நாட்டுக்கு மன்னராக இருக்கிறார்கள். அவர்கள் நான் இருக்கிற போது சின்னம் சிறு பிள்ளைகளாக இருந்தார்கள். எங்களுக்கு செய்ய வேண்டிய ஈம கடனை செய்ய கிடையாது. ஆனா இப்பொழுது நாட்டுக்கு மன்னனாக இருக்கிறார்கள். என்னுடைய மகனாக தர்மனிடத்திலே சொல்லி ராஜ சுயோகம் என்று சொல்லக்கூடிய ராஜ சுயோகத்தை செய்தால் எனக்கு என்ன சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறாரா? அதனால என்ன செய்வது ஏது செய்வது என்று ராஜ சுயோகம் என்றால் நமக்கு என்னன்னா தெரியும். முன்பின்ன நாம பார்த்தது கிடையாது, என்னால பார்த்தது கிடையாது, காதார கேட்டது கிடையாது. அதனால நமக்கு ஒன்றும் தெரியாது. அதனால உங்களை அழைத்து சொல்லலாம் என்று உங்களை அழைத்தேன். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது அண்ணா. உங்களுக்கே தெரியவில்லை என்றால் எங்களுக்கு தெரியும். அப்படியானால் அல்லும் பகலும் 60 நாளைக்கு நம்மளை காற்று வரும்படியான சாட்சாதி கண்ணனை தியானம் செய்யலாம். அவர் வருவார். வந்த பின்பு என்ன என்று ஆலோசனை செய்யலாம். வாராயோ வாராயோ ராமா, போய் வந்தோம் வாராயோ